சூப்பர் ஸ்டார் நடிப்புல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்க படம் தான் பேட்டை. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் கூட விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா, பாபி சிம்ஹா, சசிகுமார், நவாசுதீன் சித்திக்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் கடந்த ஜனவரி 10 ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை வாங்கிட்டு வருது. இந்த பேட்டை படத்தை சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. படத்தை பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்களையும் சமூக வலைதளங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையா இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் பேட்டை படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பேட்டை படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப ஸ்டைலாவும் பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்காரு. ரஜினி சாரோட நடிப்பும் சரி, லுக்கும் சரி, இது வரைக்கும் நாங்க அவர் அப்படி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியும், ரஜினி சார் யுவர் ஜஸ்ட் மரண மாஸ், கார்த்திக் சுப்ராஜ் ஈச் ஃப்ரேம் ஷோஸ் ஹவு மச் ஆஃப் ரஜினி சார் ஃபேன் யூ ஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனிருத் பிஜிஎம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரியும், டிஓபி திரு வாவ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களை பத்தி மட்டும் இல்லாம இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நவாசுதீன் சித்திகை பத்தி வாட்டியா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரியும், விஜய் சேதுபதி கில்லர், சிம்ரன் மேம் அண்ட் த்ரிஷா சோ ஃப்ரெஷ் டு see these new pairs, கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம், பேட்டையின் சேட்டையான வேட்டை தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ் மாதிரியே பல சினிமா பிரபலங்கள் இந்த பேட்டை படத்தை பார்த்துட்டு இது மாதிரி பாசிட்டிவான ரிவ்யூவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஸ்வாசம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்கள்ல உலக அளவுல 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்குது. தல அஜித் நடிப்புல சிறுத்தை சிவா இயக்கத்துல விஸ்வாசம் திரைப்படமும் கடந்த ஜனவரி 10 ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன முதல் நாளே சூப்பர் ஸ்டாரோட பேட்டை படத்தோட வசூல தமிழகத்துல முறியடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரிலீஸ் ஆன ஜனவரி 10 இருந்து 11 வரைக்கும் தொடர்ந்து எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. படம் வெளியான 3 நாட்கள் 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு சாதனையும் படைச்சிருக்கு. 3 நாட்கள்ல 100 கோடி ரூபாய் வசூல் செய்யறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான். ஆனா சூப்பர் ஸ்டாரோட பேட்டை படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு ஈக்குவலா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பீட் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாதனை தான் இப்ப விஸ்வாசம் படம் பண்ணிருக்கு. விஸ்வாசம் படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை கிட்டத்தட்ட 47 கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. இதுல 80% ஷேரை இப்ப ரெக்கவர் பண்ணிருக்காங்களாம். அந்த வகையில பொங்கல் லீவு தொடர்ந்து வரப்போறதால நாளைக்கே இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ண விட அதிகமான லாபம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வாசம் திரைப்படம் சென்னையில மட்டுமே 4 நாட்கள் முடிவுல 3.83 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சினிமா பிரபலம் பல பேரோட வாரிசுகளுக்கு சினிமா பட வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒன்று தான். ஆனா பெரும்பாலானவங்க பிள்ளைங்களோட படிப்பு முடியட்டும், வாய்ப்பு தானா தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி தன்னோட மகன் தேவுக்கு வந்த பல பட வாய்ப்புகளை தட்டி கழிச்சு வந்த சூர்யா இப்ப அருமையான கதை ஒன்று வந்திருக்கு. அதை நடிக்கிறதுக்கு டபுள் ஓகே சொல்லியிருக்காராம். இப்ப ரீசெண்டா நடிகர் சூர்யா அப்புறம் ஜோதிகா இவங்களை சந்திச்சு புதுமை இயக்குனர் ஒருத்தவர் கதை சொல்லியிருக்காரு. ஒரு சுட்டி பையனுக்கும் நாய்க்குட்டுக்கும் இடையே நடக்கிற கதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்தோட கதையை கேட்டதுமே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சான். ஒரு பிரம்மாண்டமான நடிகர் நடிச்சா கூட படம் கதை சரியில்லைனா ரசிகர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த நிலையில தன்னோட மகனை தேடி வந்து ஒரு நல்ல கதையை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுல சூர்யா ஜோதிகா ரொம்ப உறுதியா இருக்காங்களாம். அதனால அவங்க பையனை இந்த படத்தை நடிக்க வைக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் முழு மூச்சில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்ட் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.